யோசேப்பு. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகப் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அற்புதமாக போஷித்து பராமரித்தார். தேவனாகிய கர்த்தர் முற்பிதாக்களின் விசுவாசத்தை சோதித்து பார்த்தார். தேவன் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்தார். ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முறித்து போட்டாலும் தம்முடைய ஜனங்களை பஞ்சத்தில் இருந்து அற்புதமாக விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி கர்த்தரையே சார்ந்து ஜீவித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் இப்போது கானான் தேசத்திலே பரதேசிகளாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சோதித்தாலும் அவர்களை போஷித்து பராமரிக்கிறார். எகிப்து தேசத்தில் ராஜ்யபாரம் பண்ணின பார்வோன் ஆபிரகாமுக்கு தீங்கு செய்தான். கர்த்தர் அந்த பார்வோனை நீக்கி போட்டு வேறொரு பார்வோனை எகிப்தின் சிங்காசனத்தில் அமரச் செய்தார். அவன் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது அன்பாயிருந்தான். தன்னுடைய தேசத்தை ஆளுகை செய்ய பார்வோன் யோசேப்பை தெரிந்தெடுத்து யோசேப்பின் கரத்தில் பொறுப்புகளை ஒப்புக் கொடுத்தான். இந்த சரித்திர சம்பவம் இந்த சங்கீத பகுதியில் சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்தில் பஞ்சம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். தம்முடைய பிள்ளைகளை பஞ்சகாலத்தில் போஷிப்பதற்காக கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார். யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு ஒரு தேசத்தின் பிரதானியைப் போல போகவில்லை. அவர் ஒரு சிறை கைதியாகவே எகிப்துக்கு போனார். அவருக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. யோசேப்புக்கு விடுதலை கிடைக்கும் என்னும் நம்பிக்கை இல்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் அடிமை சேவகம் பண்ணுவதற்காக கிரயத்திற்கு விற்கப்பட்டார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். யோசேப்பின் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். போத்திபாரின் மனைவியினிடத்தில் யோசேப்பு தப்பிதமாக நடக்க முயற்சி செய்தார் என்று அவர் மீது பொய் குற்றம் சுமத்தப்பட்டது. அதற்கு தண்டனையாக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார். யோசேப்பின் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. யோசேப்பின் சரீரத்தோடு அவருடைய பிராணனும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது. அது அவருக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கிற்று. யோசேப்பு சிறையில் இருந்தபோது அவரை யாரும் விசாரிக்கவில்லை. அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை பற்றி நீதி விசாரணை எதுவும் நடைபெறவில்லை. யோசேப்பு ஜாமீனில் வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. கர்த்தர் நியமித்த காலம் வரையிலும் யோசேப்பு சிறையில் இருந்தார். சங்கீதக்காரர் இதை பற்றி சொல்லும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லுகிறார். ஒரு சம்பிரதியின் மூலமாக யோசேப்பை பற்றிய செய்தி பார்வோனுக்கு தெரிய வருகிறது. கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் கிருபையை கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய வல்லமை யோசேப்பின் மூலமாய் கிரியை செய்தது. யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது மோசமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ யோசேப்பை தம்முடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துகிறார். எகிப்து தேசத்தார் யோசேப்பை தூஷிக்கிறார்கள். கர்த்தரோ யோசேப்பை உயர்த்துகிறார். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் கிருபைகளை அவருக்கு தருகிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது. கர்த்தர் யோசேப்பின் விசுவாசத்தையும் பொறுமையையும் தம்முடைய வசனத்தினால் சோதித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிய பொழுது
யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். தேவனுடைய தெய்வீக வல்லமை யோசேப்பை விடுதலை செய்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபக்கூக் 2:3. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொன்னார். அப்போது ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை கட்டவிழ்க்க சொல்லுகிறார். ஜனங்களின் அதிபதி யோசேப்பை விடுதலை பண்ணுகிறான். யோசேப்புக்கு பரலோகத்தின் தேவனுடைய கிருபை கிடைத்திருக்கிறது என்பதை ராஜா புரிந்து கொண்டு அவன் யோசேப்பை கட்டவிழ்க்கச் சொல்லுகிறான். பார்வோன் யோசேப்பை விடுதலை செய்ததோடு அவருக்கு உயர்ந்த உத்தியோகத்தையும் கொடுக்கிறார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ராஜாவின் வீட்டிற்கு யோசேப்பு ஆண்டவனாக இருக்கிறார். ராஜாவின் ஆஸ்திக்கு அதிபதியாக இருக்கிறார். யோசேப்பு தேவனுடைய தெய்வீக ஞானத்தினால் ஜனங்களை ஆளுகை செய்கிற அதிபதியாக இருக்கிறார். கர்த்தர் யோசேப்பை உயர்த்துகிறார். கர்த்தர் எதை செய்தாலும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே செய்கிறார். அவருடைய ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கும். இக்காலத்தில் உலகம் முழுவதும் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கானான் தேசத்திலும் பஞ்சம் வந்தது. தம்முடைய பிள்ளைகள் இந்த கொடிய பஞ்சத்தில் பட்டினியாக கடந்து மரித்து போகக்கூடாது என்பதில் தேவன் அதிக கவனம் செலுத்துகிறார். இந்த பஞ்ச காலத்தில் இருந்து இஸ்ரவேல் வீட்டாரை பாதுகாப்பதற்காக கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்தில் உயர்த்துகிறார். தேவன் யோசேப்பை உயர்த்திய பின்பு இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தார். யோசேப்பு இஸ்ரவேலையும் அவருடைய வீட்டாரையும் பல வருஷங்களாக போஷிக்கிறார். தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தாலும் அது கர்த்தருடைய பிள்ளைகளை பாதிக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் தம்முடைய பிள்ளைகளை போஷித்து பராமரிக்கிறார். இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தபோது யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய அற்புத வல்லமையினாலும் மிகவும் பலுகி பெருகினார்கள். ஆபிரகாமின் சந்ததி கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எகிப்து தேசத்தில் நிறைவேறிற்று. யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தார். யாக்கோபும் அவருடைய சந்ததியாரும் எகிப்தில் தங்கியிருந்தார்கள். ஆபிரகாமின் அழைப்பில் இருந்து ஈசாக்கின் பிறப்பு வரையிலும் 25 வருஷம். ஈசாக்கின் பிறப்பில் இருந்து யாக்கோபின் பிறப்பு வரையிலும் 60 வருஷம். யாக்கோபின் பிறப்பில் இருந்து எகிப்துக்கு போவது வரையிலும் 130 வருஷம்.